ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒண்டர் பாலினின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் பார்க்க போகிறது ஆரோக்கியமான இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு. இதுக்கு நான் கருப்பு உளுந்து யூஸ் பண்ண போகிறேன். கருப்பு உளுந்தோடைய பெனிஃபிட்ஸை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், அயன் அதிகமாக இருக்குது. அதனால் உடலுக்கு நல்ல சக்தியை கொடுக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகமாக்குது. நரம்பு பிரச்சனைகளை போக்குது. தூக்கமின்மையை போக்குது. நரம்பு மண்டலத்தை ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்க உதவுது. ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ் வராமல் தடுக்குது. எலும்புகளுக்கு நல்ல வலிமை கொடுக்குது. இதில் உள்ள கால்சியம், பொட்டாசியம் இதயத்துக்கு செல்கிற இரத்த நாளங்களை வலுப்படுத்துது. உள் காயங்களை ஆற்றுது. சரும பிரச்சனைகளை போக்குது. இதில் அதிகமாக ஃபைபர் இருக்குது. நீரிழிவு நோயாளிகளுக்கு இது ரொம்ப நல்ல உணவு. சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு இதை அடிக்கடி எடுத்துக்கலாம். வாங்க இப்போது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் ஒண்டர் பாலின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ரெசிபீஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். தேவையான பொருட்கள்: 1 கப் முழு கருப்பு உளுந்து, அதே கப்பில் 1/2 கப் கடலைப்பருப்பு, 15 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 3 டேபிள் ஸ்பூன் கொள்ளு, 1/2 டேபிள் ஸ்பூன் அசிட்டோஃபோடியா பெருங்காயம், 1 கைப்பிடி கருவேப்பிலை, 4-5 பூண்டு பல், கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் போதும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இந்த காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்துக்கணும். நிறம் மாறுற அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். அதே கடாயில் அந்த பூண்டு பல்லை போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கணும். பூண்டை தோலோடு போடணும். அப்போ தான் இட்லி பொடி நல்ல வாசனையாக இருக்கும். இரும்பு கடாயின்றதால உடனே சூடு ஏறிடுது. இந்த பூண்டு வறுபட்ட உடனே இது கூட தனியாவை போட்டு வறுத்துக்கணும். கோரியாண்டர் சீட்ஸ், இதுவும் நிறம் மாறி எடுத்து இப்போ கொள்ளு போட்டுக்கலாம். கொள்ளு போட்டு வறுத்துக்கலாம். இப்போ நம்ம எள்ளு போட போகிறோம். எள்ளு ஹார்மோனல் ப்ராப்ளத்தை சரி பண்ணும். கொள்ளு உடம்பை குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் அன்றாட சமையலில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிட்டா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எள்ளு போட்டாச்சு. எள்ளு போட்டோன்னே சீக்கிரம் பொரிஞ்சிரும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அடுத்து உளுந்து, கடலைப்பருப்பெல்லாம் வறுத்துக்கலாம். உளுந்தை நல்லா வறுத்துக்கலாம். மணம் வர்ற வரைக்கும் உளுந்து வறுத்துக்கணும். சிம்மரில் வச்சு தான் வறுக்கணும். அப்போ தான் தீஞ்சு போகாது. இட்லி பொடி டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து கடலைப்பருப்பை சிவக்கிற மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நிறம் மாறிடுச்சு. இப்போ கருவேப்பிலையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே புளியையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தையும் போட்டு கடைசியாக 2 முறை இப்படி கிளறினோம்னா அதுவும் வறுபட்டுடும். எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இப்போது இதை எல்லாத்தையும் இப்போது நல்லா ஆற வைக்கணும். 15லேருந்து 20 நிமிஷம் ஆற வச்சு மிக்சியில் போட்டாச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம்.
கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. எனக்கு நொர நொரன்னு அரைச்சா பிடிக்கும், அதனால் கொஞ்சம் நொர நொரன்னு அரைச்சிக்கிறேன். இட்லி பொடியை கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சா ரொம்ப நாளைக்கு கிறிஸ்பியாக இருக்கும். வாங்க இப்போது இதை இட்லி கூட சர்வ் பண்ணலாம். இட்லி மாவு எப்படி அரைக்கிறது, பஞ்சு போல் இட்லிக்கு, மொறு மொறு தோசைக்கு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைன்றவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க, கிளிக் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். மற்றொரு ரெசிபியில் சந்திக்கலாம்.